नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। லலிதா மதை சொல்றீங்களா? மாதாஜி நான் சொல்றேன். சொல்லுங்க. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सह रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सह गणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका गान्त राधा गान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम रामा हरे हरे। மூக்கம் மாதாஜி அதுவும் சொல்லலாம். நான் சொல்லிட்டேன் மாதாஜி. ஓகே மாதாஜி, நன்றி மாதாஜி. மூகம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கேதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஈஸ்வரம். ஹரிஹி ஓம் தத்சத். கதாஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் ஸ்மரேத் பிரீதம் ஷா ஸ்ரீ சைத்தன்யம் நமாமித்தம். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம். ஸோ 2வது ஸ்கந்தத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். எப்பவும் போல நேத்து பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. முலாதே மாதாஜி. கிரகமேதி கிரகஸ்தர்கள் அப்படின்னு படிச்சோம். கிரகமேதினா அவங்க புலன்களை திருப்திப்படுத்துவாங்க. நேற்று சொன்னீங்க பெரிய டிவி வச்சிருப்பாங்க. அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்துல ஈடுபாடா இருப்பாங்க. அதுலயும் என்னன்னா அவங்க இனத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமையும் இருக்காது, போராமை கொண்டவங்களாவும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஞானிகள் யோகிகளா இருந்தா கூட பரம்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி அது ரொம்ப முக்கியம். அதாவது கடைசி காலத்துல நாராயணனோட ஸ்மிருதி செய்யறதுக்கு நம்மளுக்கு பாக்கியம் இருக்கணும்னு. அப்புறம் யோகிகளோ ஞானிகளோ பக்தி மார்க்கத்துக்கு வரக்கூடும். ஆனா பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க அதை கை விட்டுட்டு கண்டிப்பா ஞானத்துக்கோ யோகிகளோ மாற மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சனாதனர் சனத்குமார் அவர்களை சொன்னீங்க. அவங்க ஞானிகளா இருந்தாங்க. துளசியோட வாசனை பக்தி மார்க்க பகவான கல்வி வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வெல் எக்ஸ்பிளைன். நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஓகே. கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் மங்களம் பொருந்தியவை ஆகியால் பேசுபவர் கேட்பவர் விசாரணை செய்பவர் ஆகியோரை தூய்மையடைய செய்கின்றன. கிருஷ்ணரும் பாத கமலங்களிலிருந்து பாய்ந்தோடும் கங்கை நீர் போல அவை ஒப்பிடப்படுகின்றன. தேங்க்யூ பிரபு. கால்நாதன் பிரபு. தேங்க்யூ பிரபு. உலகத்தில் ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க மாதாஜி. உறவினர் மரணத்தை பார்த்தாலும் நம்மளும் ஒரு நாள் இறப்போம் அப்படிங்கறது நினைக்கிறது இல்லை யாரும் அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
தூய பக்தர்கள்ட்ட இருந்து நம்ம பகவானை பத்தி கேட்கணும். அதுக்கப்புறம் அது கேட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். அது ஏன்னா அப்ப அது மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம பகவானுடைய சகவாசத்திலே இருப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப எல்லா செயல்களையுமே பகவானுக்கு அர்ப்பணிச்சு நம்ம என்ன தவங்களை செஞ்சாலும் எந்த செயல்கள் செஞ்சாலும் அந்த பகவானுக்கு அர்ப்பணிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்தே நாராயண ஸ்மிருதினா வாழ்வின் இறுதி கட்டத்தில் முழுமுதற் கடவுளை நினைவிற்கொள்வதே ஆகும் சொல்லியிருக்கீங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 1 அத்தியாயம் பதம் 7. பிராயேன முனயோ ராஜன் நிவృத்தா விதி சேததः நைர்குண்யஸ்தாரமந்தே ஸ்ம குணானு கதனே ஹரேஹி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பரீட்சித் மகாராஜனே, முக்கியமாக கட்டுப்பாடுகளுக்கும் அதன் விதிகளுக்கும் அப்பாற்பட்டுள்ள மிகச்சிறந்த ஆன்மீகிகள் பகவானின் பெருமைகளை பாடுவதில் ஆனந்தம் அடைகின்றனர். ஸோ எதுக்காக அப்பாற்பட்டுள்ள அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இங்க? அப்போ ஆன்மீகிகளுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாதா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லி கட்டுப்பாடு விதிகளை எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. ஆனா தூய பக்தர்களுக்கு இந்த விதிகள் எல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்றாங்க. யாரும் 4 சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணலையோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும், இந்த 4 சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும், நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லணும். ஏற்கனவே அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கட்டுப்பாட்டு விதிகள்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அவங்க எப்போவுமே பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, உயர்ந்த நிலையில் இருக்கிற தூய பக்தர்கள் பகவானுடைய நாமத்தை பாடுறதுல எப்போவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ பரீட்சித் மகாராஜருடைய கேள்விக்கு முதல்ல சுகதேவ கோஸ்வாமி நெகட்டிவான விஷயங்களை சொல்லிட்டு வந்தார். கேட்காதவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அவங்க குடும்பம், மனைவி, மக்கள் இதான் பெரிய சேனை நம்மளை காப்பாற்ற போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது எதுவும் அவங்களை காப்பாற்ற போறது இல்லை. அதனால் தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொன்னார். ஷதவ்ய கீர்த்தித்தவ்யஸ்ய ஏயக அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால பகவானை பத்தி தான் கேட்கணும், அவருடைய புகழை தான் பாடணும் அப்படிங்கிறத சொல்லி இதை யார் பாடுறாங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய தெய்வத்திரு அச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மிகச்சிறந்த ஆன்மீகி என்பவர் முக்தியடைந்த ஓர் ஆத்மா என்பதால் கட்டுப்பாட்டு விதிகளின் வரம்புக்கு அவர் உட்பட்டவர் அல்ல. ஆரம்ப சாதகன் ஒருவனை ஆன்மீக படிக்கு உயர்த்திவிட நினைக்கும் ஆன்மீக குரு அவனுக்கு வழிகாட்டும் வகையில் கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். மருத்துவ விதிகளுக்கு உடன்பட்டு சிகிச்சையை ஏற்க இசையும் ஒரு நோயாளியோடு சாதகனை ஒப்பிடலாம். பொதுவாக முக்தியடைந்த ஆத்மாக்களும் கூட பகவானின் உன்னத செயல்களை விவரிப்பதில் ஆனந்தமடைகின்றனர். ஏற்கனவே கூறியவாறு முழுமுதற் கடவுளாகிய நாராயணர் அல்லது ஹரி ஜட படைப்பிற்கு மேற்பட்டவராக இருப்பதால் அவரது தேகமும் இயல்புகளும் பௌதீகமானவை அல்ல. முக்தியடைந்த ஆத்மாக்களான மிகச்சிறந்த ஆன்மீகிகள் உன்னத அறிவில் தங்களுக்குள்ள முதிர்ந்த அனுபவத்தால் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்கின்றனர். இதனால் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவிளையாடல்களின் உன்னதமான இயல்புகளை பற்றி உரையாடுவதில் அவர்கள் ஆனந்தமடைகின்றனர். முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் தமது தோற்றமும் செயல்களும் திவ்யம் அல்லது தெய்வீகமானவை என்று பகவத்கீதையில் 4.9 அறிவித்துள்ளார். ஜட சக்தியின் வசியத்துக்கு கட்டுப்பட்ட சாதாரண மனிதன் ஒருவன் பகவானை நம்மில் ஒருவராக எண்ணுகிறான். இதனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான பெயர், உருவம் போன்றவைகளை அவன் ஏற்க மறுக்கிறான். மிகச்சிறந்த ஆன்மீகி ஒருவர் பௌதீக விஷயங்களில் சிரத்தை கொள்ளாமல் பகவானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறார். பகவான் ஜட உலகவாசிகளான நம்மை போன்றவர்களில் ஒருவர் அல்ல என்பதை இது நிரூபிக்கிறது. பரமபுருஷர் ஒருவராக மட்டுமே இருக்க முடியும் என்று வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவான் தமது தூய பக்தர்களின் கூட்டுறவில் அவரது உன்னத லீலைகளில் ஈடுபட்டுள்ளார். அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் அவர் பரமாத்மா உருவில் வசிக்கிறார். இந்த பரமாத்மா பலதேவரின் விரிவங்கமாகும். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீகமான இயல்புகளை பற்றி கேட்டும் பாடியும் இன்புற்றிருப்பதே தெய்வீக உணர்வின் மிக உயர்ந்த பூரணத்துவமாகும். அருவவாதிகளான அத்வைதிகள் விரும்புவதைப் போல் பகவானின் அருவ பிரம்மத்துடன் இரண்டர கலப்பது அல்ல.
தெய்வீக புருஷனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை பாடுவதால் உண்மையான ஆனந்தத்தை உணரலாம். ஆனால் பகவானின் அருவாம்சமான நிலையில் ஒன்றியிருக்கும் போது இத்தகைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. வேறு வகையான ஆன்மீகிகளும் உள்ளனர். இவர்கள் தாழ்ந்த தரத்தில் இருப்பதால் மிகச்சிறந்த ஆன்மீகிகள் அல்ல. இத்தகையவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத செயல்களை பாடுவதில் ஆனந்தம் கொள்வதில்லை. மாறாக பகவானோடு இரண்டர கலந்துவிடும் நோக்கத்துடன் அவரது செயல்களை பற்றி பெயரளவுக்காக மட்டுமே உரையாடுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு பிரபுபாதருடைய ஆன்மீக குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோசாமி மகாராஜருடைய திரோபாவ திதி. திரோபாவ் அப்படின்னா அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள். ஆவிர்பாவ அப்படின்னாக்க அவர் அவதரித்த நாள், தோன்றிய நாள். திரோபாவ அப்படின்னா மறைந்த நாள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் சிம்ம குரு. எப்படிப்பட்ட குரு? ஒரு சிங்கம் மாதிரி குரு. சிங்கம் மாதிரினா என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி தவறான கொள்கைகளை எதிர்ப்பதில் அவர் ரொம்ப தைரியமா இருந்தார். காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். எந்த விஷயத்தையும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. முக்கியமா இந்த அருவவாதிகள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க பகவானுடைய அந்த வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்காம ஜாதியை மட்டும் வச்சு பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பேசுறவங்களெல்லாம் ரொம்ப எதிர்த்தார். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க தீவிரமா இருக்கும். அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அந்த மாதிரி ஒரு பிறப்புனால வரக்கூடிய உரிமையினால, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய வம்சாவளிகள் அப்படின்னு, அதாவது சைத்தன்ய மகாபிரபுக்கு யாரும் இவங்க கிடையாது. ஏன்னா அவர் சன்னியாசம் ஏற்றுக்கிட்டார். ஆனா அவருடைய பரம்பரையில வர்றவங்க, நித்யானந்தருடைய பரம்பரையில வர்றவங்க அப்படிங்கிறவங்க நமக்கு எப்படி அந்த பக்கம் பிராமணர்கள் ஒரு ஜாதி பிராமணர்களா இருக்காங்களோ, அந்த மாதிரி இங்கே கோஸ்வாமிகள் அப்படின்னு சொல்றவங்க பிறப்பினால வர்றவங்க தான் அப்படின்னு சொல்லி இங்க அதை தீவிரமா கடைபிடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க தான் கோஸ்வாமிகள், மற்றவங்க யாரும் அந்த மாதிரி வர முடியாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நித்யானந்த பிரபுவோட பரம்பரையில வர்றவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் தீவிரமா எதிர்த்தார். அவருடைய உயிருக்கே ஆபத்து இருந்தது. அவருடைய உயிரையே எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டினாங்க. ஏன்னா அவர் யார் கிருஷ்ண பக்தியை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பூணூல் போட்டார். எப்படி ராமானுஜர் நம்ம பக்கம் அந்த புரட்சியை செய்தாரோ அந்த மாதிரி இங்க இவர் தாழ்ந்த குலம் அந்த மாதிரிலாம் பார்க்கல. யார் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மந்திரோபதேசம் கொடுத்தார், பூணூல் கொடுத்தார். அதை இவங்களால ஏத்துக்க முடியல. பல சிக்கல்கள், பல பிரச்சனைகளை அவர் சந்திக்க வேண்டி இருந்தது. அவர் ஒரு இடத்துல உரையாற்றும் போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா ஆன்மீகவாதிகள் எல்லாம் ஒன்னா கூடி இருக்காங்க. அந்த இடத்துல பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஒரு உரை நிகழ்த்துறார். அப்போ பிராமணர்கள் அவர் ரொம்ப உயர்த்தி பேசுறார். பிராமணர்களுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி ரொம்ப உயர்த்தி பேசுறார். இப்போ பிராமணர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, நம்மளை பத்தி இவர் இவ்வளவு நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இது பிறப்பினால வந்தது கிடையாது, குணத்தினால வரக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்கெல்லாம் அப்படியே அவ்வளோ கோபம் வருது அவங்களுக்குலாம். அதே மாதிரி பிராமணர்களை விட வைஷ்ணவர்கள் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் சாஸ்திர ஆதாரங்களை வச்சு சொல்றார். எல்லாத்தையும் சாஸ்திர ஆதாரங்களோட பேசுறார். ஸோ அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த மாதிரி அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலைமையெல்லாம் ஏற்படுது. எல்லாத்தையும் சமாளிச்சு பக்தி சித்தாந்த சரஸ்வதி நைஷ்டிக பிரம்மச்சாரி. நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னா பிறந்ததுலேருந்து அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருந்தார். அவங்க தான் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள்னு சொல்லப்படுறாங்க. எப்படி பீஷ்மர் பிரம்மச்சாரியா இருந்தாரோ அந்த மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவருடைய பிறப்பை பத்தி இன்னைக்கு கேட்டீங்களா? காலம்பரை உங்க மார்னிங் செஷன்ல கேட்டீங்களா? ஓகே, நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம், அதனாலதான். ஸோ அவர் அவருடைய அப்பா பக்தி வினோத் தாக்கூரார் இந்த கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்காகவே ஒரு மகன் வேணும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணி அவர் பிறக்கிறார். பிறந்து ஜெகநாத் பூரியில தான் அவங்க வீடு. ஸோ ஜெகநாதருடைய விமல பிரசாத் அப்படிங்கிறது அவருடைய பேரு. விமலா தேவியோட பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி விமல பிரசாத் அப்படிங்கிற பேர் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய அப்பா கிட்டே ஒரு தீட்சை எடுத்திருக்கலாம். ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லிட்டார், நீ நான் தீட்சை கொடுக்க மாட்டேன், நீ கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி கிட்ட தான் தீட்சை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றார். நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க விமல பிரசாத் ஒரு ஸ்காலர். அவருக்கு பல பாஷைகள் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 12 மொழிகளுக்கு மேல அவருக்கு தெரியும். ஆனா கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி படிப்பறிவு இல்லாதவர், அவருக்கு படிப்பறிவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை ஆன்மீக குருவா அவர் ஏத்துக்கிறார். அப்போ கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி சொல்றார்,
நான் உனக்கெல்லாம் தீட்சைலாம் கொடுக்க மாட்டேன், நீ பெரிய ஸ்காலரா இருக்க, நான் எனக்கு படிப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது, நீ போ அப்படிங்கிறார். ஆனா இவர் வந்து உறுதியா இருக்கார், உங்ககிட்ட தான், நீங்க தான் என்னுடைய குரு, நீங்க தான் எனக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு உறுதியா இருக்கார். அப்போ கௌரகிஷோதாஸ் பாபாஜி மறுக்கும் போது, ஏன்னா அவர் யாருக்குமே தீட்சை கொடுக்க மாட்டார், கௌரகிஷோதாஸ் பாபாஜி யாரையுமே ஏத்துக்கல, அவருக்கு ஒரே ஒரு சிஷ்யர் தான், இவர் மட்டும்தான், பக்தி சித்தாந்த சரஸ்வதி மட்டும்தான். அப்போ தன்னுடைய குருவுக்காக காத்திருந்து கடைசியில நீங்க தீட்சை கொடுக்கலன்னா நான் என்னுடைய உயிரே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய உறுதியான அந்த நிலைப்பாடை பார்த்து கௌர்கிஷோதர் பாபாஜி அவரை குருவா ஏத்துக்கிறார். அதே மாதிரி கௌர்கிஷோதர் பாபாஜி இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னுடைய உடல் நான் இறந்ததுக்கு அப்புறம் நாய் நரி சாப்பிட்டு போட்டோம், இதுக்கு ஒன்றும் மரியாதையெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ உடனே அவரை சுற்றி இருந்தவங்கலாம் என்ன பண்ணாங்க, அவருடைய மறைவுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி ரொம்ப கோமா என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் சொன்னது வந்து தன்னுடைய அந்த பணிவான ஒரு மனநிலையில சொல்லியிருக்கார், ஆனா என்னுடைய ஆன்மீக குருவை நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடலுக்கு முழு மரியாதைகளோட ஒரு சன்னியாசிக்கு, ஒரு பாபாஜிக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதைகள் எல்லாம் அவர் செய்தார். அப்போ சொன்னார், யார் ஒருத்தர் களங்கம் இல்லாம இருக்கீங்களோ, யார் ஒருத்தர் பெண் சகவாசமே எனக்கு கிடையாது அப்படின்னு யார் சொல்ல முடியும், யார் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு நாளாவது நான் ஒரு பொய் கூட சொன்னதுன்னு யார் சொல்ல முடியும், அவங்க வந்து இந்த உடலை தொடலாம் அப்படின்னு சொன்னார். மொத்தமா எல்லாரும் கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் தன்னுடைய ஆன்மீக குருவுடைய உடலுக்கு தகுந்த மரியாதைகள் செஞ்சு அவருக்கு வேண்டிய எல்லா மரியாதைகளும் செய்தார். அந்த மாதிரி ஒரு சிம்ம குரு அவர். அவர் முதல் சந்திப்பிலேயே நம்மளுடைய பிரபுபாதர் கல்லூரி மாணவனா இருக்கும்போது முதல் சந்திப்பிலேயே சொல்றார், நீ ஏன் வந்து வெளிநாடுகளுக்கு போய் ஆங்கிலத்துல கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு. நீங்க இதெல்லாம் கேட்டிருப்பீங்க காலம்புரை. ஸோ அப்போ இது சுதந்திர போராட்டம் தீவிரமா இருந்த காலம். அப்போ பிரபுபாதர் சொல்றார், இந்தியாவே அடிமைப்பட்டு இருக்கு, இப்ப போய் நம்ம யார்கிட்ட பேச முடியும், ஒரு அடிமை நாட்டுல இருந்து போய் பேசினா யார் வந்து இதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லும் போது பக்தி சித்தாந்த சரஸ்வதி சொல்ற, இந்த சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் தற்காலிகமானது, ஒரு அரசர் இருப்பாங்க, இன்னொரு ஆட்சி வரும், இன்னொரு ஆட்சி வரும், ஆனா மிக முக்கியமானது என்ன அப்படின்னாக்க கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் தான், இதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிரபுபாதர் சொல்றார், சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகள் சரியான ஒரு நபர்கிட்ட இருக்கு, சரியான ஒரு நபருடைய கையில தான் இப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகள் இருக்கு, கண்டிப்பா இவர் இது உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு அந்த நம்பிக்கை அவருக்கு வருது. அதுக்கப்புறம் அதை மனசுல வச்சு 22 வயசுல கிடைச்ச அந்த ஆணையை நிறைவேற்றுறதுக்கு அவருடைய 66 வயசுல அது முடிஞ்சது. அது வரைக்கும் பிரபுபாதர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தார் தன்னுடைய குருவுடைய ஆணையை நிறைவேற்றுறது. 2 கட்டளைகள் பிரபுபாதருக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி கொடுத்தார். என்ன 2 கட்டளைகள் கொடுத்தார், யாருக்கா சொல்ல முடியுமா? வெளிநாட்டுல பிரச்சாரம் பண்றது, அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போய் ஆங்கிலத்துல பிரச்சாரம் செஞ்சா அங்க இருக்கிறவங்களை பார்த்து நம்ம இந்தியன்ஸ் வந்து கத்துக்க ஆரம்பிப்பாங்கிறதுனால ஆங்கிலத்துல பிரச்சாரம் பண்ணோம். இன்னொன்னு புஸ்தகம் அச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிருகத் மிருதங்கா அப்படின்னு சொல்றாரு. புத்தகங்களை பக்தி சித்தாந்த சரஸ்வதி பிருகத் மிருதங்கா, பிருகத்னா மிகப்பெரிய மிருதங்கம். ஏன்னா கீர்த்தனம் பண்ணும்போது மிருதங்கம் வாசி கீர்த்தனம் பண்றோம், அது கொஞ்சம் தூரம் கேட்கும், நம்ம வாசிக்கிற கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 2 தெரு 3 தெரு அவ்வளவு கேட்கும். ஆனா புஸ்தகம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க எல்லாராலும் படிக்கப்படும். எப்பெல்லாம் உனக்கு பணம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீ புத்தகங்களை அச்சிட்டு விநியோகிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுதான் வந்து பிரபுபாதர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் அதை தான் ரொம்ப அறிவுறுத்தினார். அதனால்தான் இன்னைக்கு பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம், அதாவது இஸ்கான் வேற, பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட் வேற. ஏன்னா இஸ்கானையும் பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்டையும் பிரபுபாதர் ஒன்னாக்கல, இதை ஒரு தனியா ஒரு பாடியா வச்சிருக்காரு, இதை தனியா வச்சிருக்காரு. ஸோ பக்தி வேதாந்தா புக் ட்ரஸ்ட் இன்னைக்கு உலகம் முழுக்க கோடான கோடி பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், பிரபுபாட எல்லா புஸ்தகங்களையும் அச்சிட்டு இன்னை வரைக்கும் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கட்டளை, இந்த 2 கட்டளையும் பிரபுபாதர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளா ஏற்றுக்கிட்டார். வெளிநாடுகளுக்கு போய் பிரச்சாரம் பண்றது, புஸ்தகங்களை அச்சிட்டு வெளியிடுறது, இந்த 2 தான் முக்கியமான கட்டளைகள் பிரபுபாதருக்கு அவர் கொடுத்த கட்டளைகள். ஓகே, எதுக்காக இதெல்லாம் நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு அவருடைய திரோபாவ திதி. அது மட்டும் இல்லாம இந்த பொருளுரையிலையும் பிரபுபாதர் வந்து கொடுக்குறார், ஒரு தூய பக்தருக்கு எந்த சட்டத்திட்டங்களும் கிடையாது,
அவங்க இயற்கையாவே என்ன பண்றவங்க, அதெல்லாம் கடைபிடிக்கிறவங்க. இங்க ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காரு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. யாருக்கு நோய் இருக்கோ அவங்க என்ன பண்ணணும், அந்த கட்டுப்பாட்டு விதிகளை எல்லாம் கடைபிடிக்கணும். நமக்குத்தான் இந்த ஜட ரோகம் இருக்கு, பவரோகம் நமக்கு தான் இருக்கு. இந்த பவரோகத்துக்கு ஔஷதம் என்ன அப்படின்னாக்க பகவானுடைய திருநாமம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுக்கு பத்தியம் என்னன்னா 4 சட்டத்திட்டங்களை நாம கடைபிடிக்கணும். பகவத் பிரசாதத்தை மட்டுமே சாப்பிடணும். ஒண்ணு பத்தியம், ஒண்ணு மருந்து. அதனால நாம இதை கண்டிப்பா கடைபிடிக்கணும். சோ அருவவாதிகளுக்கு பகவானை பத்தி கேட்கறதுல எந்த விருப்பமும் இருக்காது. அவங்க எப்படி அருவவாதிகள் எப்படி அப்படின்னாக்க, இப்போ ஒரு மேல போகணும் அப்படின்னா ஒரு ஏணி மேல ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏணியை தள்ளி விடுறவங்க மாதிரி. பகவானுடைய உருவத்தை அவங்க எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, அருவத்தை அடையிறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த உருவத்தை அவங்க நேசிக்கிறது கிடையாது, அன்பு கிடையாது, எதுவும் கிடையாது அவங்களுக்கு பகவானுடைய ரூபத்து மேல. ஆனா உருவவாதி அந்த மாதிரி கிடையாது. பகவானுடைய உருவம் தெய்வீகமானது, சச்சிதானந்த விக்கிரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். ஸோ அதனால்தான் பகவத்கீதையில பகவான் 9வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல சொல்றார், அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் அப்படின்னு சொல்றார். என்னுடைய அந்த உயர்ந்த நிலையை தெரிஞ்சுக்காதவங்க என்னையும் ஒரு சாதாரண மனிதனான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். 4.9 என்ன ஸ்லோகா? ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதிசோ அர்ஜுனா. தேங்க்யூ மாதாஜி. அர்த்தம் சொல்லுங்களா, சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பின்பு லோகத்தை அடைகின்றான் அர்ஜுனா. ஓகே, யார் ஒருத்தர் பகவானுடைய பிறப்பு அவருடைய செயல்கள் எல்லாம் திவ்யமானதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பகவானுடைய லோகத்தை அடைவாங்க. இந்த ஸ்லோகத்துக்கும் பாகவதத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த ஸ்லோகத்துக்கும் பாகவதத்துக்கும் என்ன தொடர்பு? பகவானுடைய செயல்கள் தோற்றம் எல்லாம் உண்மைன்னு சொல்லி அது தெரியுது மாதாஜி. அப்ப பாகவதத்துலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பகவானுடைய செயல்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இன்னும் பகவான் அவதாரம் என்ன படிக்கல. பகவானோட குணம், ரூபம், லீலை எல்லாமே பாகவதத்துல பாகவதத்துலதான் இருக்கு, பகவத்கீதையில கிடையாது. பகவான் எப்படி பிறந்தார் அதெல்லாம் பகவத்கீதையில கிடையாது, பாகவதத்துல இருக்கு. 10வது காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய லீலைகளை நம்ம ஆரம்பத்துல இருந்தே படிச்சுக்கிட்டே வரும் இல்லையா? ஒவ்வொரு லீலைகளா படிச்சுக்கிட்டே வரும். குருக்ஷேத்திர லீலையை படிச்சோம், அதுக்கப்புறம் பகவான் எப்படி துவாரகைக்கு கிளம்பி போனார் அப்படின்னு படிச்சோம், அஸ்வத்தாமனை தண்டிக்கிற அந்த லீலையை படிச்சோம். இந்த மாதிரி பகவானுடைய லீலைகளை நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். எப்படி பரிஷித் மகாராஜரை காப்பாத்தினார் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே வரும். அதனால இதெல்லாம் திவ்யமானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்வது. ஜட செயல்கள் கிடையாது, இதெல்லாம் திவ்யமானது. அப்போ ஜென்ம கர்ம ரெண்டுமே எங்க இருக்கு? பாகவதத்துல இருக்கு. ஸோ பகவத்கீதையினுடைய தொடர்ச்சி தான் ஸ்ரீமத் பாகவதம். இப்போ நம்ம படைப்பு லீலைகளை பத்தி இந்த அத்தியாயத்துல இந்த 2வது காண்டத்துல பெரும்பாலும் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். கீதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் அதீதவான் துவபாராதோ பிதுர்த்வைபாயநாதகம். துவாபார யுகத்தின் முடிவில் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் பெயர் கொண்டதும் வேதங்களுக்கு சமமானதுமான இச்சிறந்த வேத அனுபந்தத்தை எனது தந்தையான ஸ்ரீல துவைபாயன வியாசரிடமிருந்து நான் கற்றறிந்தேன். நான் எதை இப்போ உனக்கு சொல்ல போறேன் அப்படிங்கிறத இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இந்த பாகவதம் அப்படிங்கிறது துவாபார யுகத்தினுடைய இறுதியில எனக்கு என்னுடைய தந்தையினால கற்றுக் கொடுக்கப்பட்டது. நான் அதை அவர்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டேன். அந்த விஷயத்தை தான் நான் உனக்கு சொல்ல போறேன். இந்த பாகவதம் எப்படிப்பட்டது? பிரம்ம சம்மிதம். இது எப்படிப்பட்டது? பிரம்ம சம்மிதம், வேதங்களுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி சொல்றார். பொருளுரை விமலா தேவி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டவரான மிகச்சிறந்த ஆன்மீகிகள் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி செவியுற்று அவரது புகழை பாடுதல் என்னும் தங்கள் கடமையை மேற்கொள்கின்றன. ஸ்ரீல சுகதேவரின் இக்கூற்று அவரது சொந்த உதாரணத்தினால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மிகச்சிறந்த ஆன்மீகியான சுகதேவ கோஸ்வாமி முக்தி பெற்ற ஆத்மா என ஒப்புக்கொள்ளப்பட்டவர் ஆவார். பரிசித்து மகாராஜரின் இறுதி 7 நாட்களில் நிகழ்ந்த கூட்டத்தில் பங்கேற்ற பெரும் முனிவர்கள் அனைவரும் கூட சுகதேவரை அங்கீகரித்தனர். தெய்வீக புருஷரின் லீலைகளால் பெரிதும் கவரப்பட்டிருந்த
அவர் தமது இந்த சொந்த உதாரணத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஸ்ரீமத் பாகவதமோ பிற இலக்கியங்களோ தனது சுய அறிவாற்றலை உபயோகித்து தன் வீட்டிலோ ஒருவனால் கற்றறியக்கூடியவை அல்ல. உடற்கூற்று நூல்களான மருத்துவ நூல்கள் கடை தெருவுகளிலும் கிடைக்கின்றன. ஆனால் இத்தகைய நூல்கள் தங்கள் இல்லங்களிலேயே பயில்வதால் ஒருவரும் தகுதியுள்ள மருத்துவராக முடியாது. மருத்துவ கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட பின் கற்றறிந்த பேராசிரியர்களின் வழிகாட்டலின் கீழ் இந்நூல்களை பயில வேண்டும். அதை போலவே பாகவத விஞ்ஞானமாகிய ஸ்ரீமத் பாகவதம் எனப்படும் இந்த ஆராய்ச்சி கல்வியை ஸ்ரீல வியாசதேவரை போன்ற தன்னுணர்வு பெற்றோர் ஆத்மாவிடம் அடிபணிந்து பயில்வதால் மட்டுமே உணர்ந்தறிய முடியும். சுகதேவ கோஸ்வாமி அவர் பிறந்த முதல் நாளிலிருந்தே முக்தி பெற்றவராக இருந்தார். இருப்பினும் மற்றுமோர் மகாத்மாவான நாரத முனிவரின் உபதேசத்தின் கீழ் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவரும் புகழுக்குரிய தமது தந்தையுமான ஸ்ரீல வியாசதேவரிடமிருந்து அவர் பாடம் பயில வேண்டியிருந்தது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கற்றறிந்த ஒரு பிராமணருடன் பேசுகையில் பாகவதர் எனப்படும் ஒருவரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பயிலுமாறு அவருக்கு உபதேசித்தார். ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷரின் உன்னதமான நாமம், ரூபம், இயல்புகள், லீலைகள், பரிவாரம் மற்றும் பல்வேறு வகையான நிலைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளன. முழுமுதற் கடவுளின் அவதார புருஷராகிய ஸ்ரீல வியாசதேவரால் இது பேசப்பட்டதாகும். பகவான் தமது தூய பக்தர்களின் ஒத்துழைப்புடன் தமது திருவிளையாடல்களை நிறைவேற்றுகிறார். இதனால் ஒப்பற்ற இந்த இலக்கியத்தில் சரித்திர சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதற்கு அவை ஸ்ரீ கிருஷ்ணனோடு தொடர்பு உள்ளவையாக இருப்பதுவே காரணம். பகவத்கீதையை போன்று இதுவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஓசை வடிவமாக இருப்பதால் இது பிரம்ம சம்ஹீதம் என்று அழைக்கப்படுகிறது. பகவத்கீதை பகவானால் பேசப்பட்டதாகையால் அது ஓசை வடிவில் உள்ள அவரது அவதாரமாகும். அத்துடன் ஸ்ரீமத் பாகவதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி அவரது சொந்த அவதாரத்தாலேயே பேசப்பட்டதாகையால் இதுவும் ஓசை வடிவம் கொண்ட அவரது அவதாரமே ஆகும். இந்நூலில் ஆரம்பத்தில் கூறப்பட்டதை போன்று இது கல்ப விருட்சம் எனப்படும் வேதங்களின் சாரம்சம் ஆகும். அது மட்டுமின்றி பிரம்மத்தை பற்றிய விவரிக்கும் பிரம்மசூத்திரங்களின் மீதான இயற்கையான வியாக்கியானம் ஆகவும் இது உள்ளது. துவாபர யுகத்தின் கடைசியில் சத்தியவதியின் மைந்தனாக வியாசதேவர் அவதரித்தார். ஆகவே துவாபர ஆதவ் அல்லது துவாபர யுகத்தின் துவக்கத்தில் என்னும் இச்சொற்றொடர் கலியுகம் துவங்குவதற்கு சற்று முன்னர் என்று இச்சந்தர்ப்பத்தில் பொருள்படுகிறது. ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி பின்வருமாறு இதற்கு விளக்கமளிக்கிறார். ஒரு மரத்தின் உச்சி பகுதியே அதன் ஆரம்பம் என அழைக்கப்படுகிறது. உண்மையில் ஒரு மரத்தின் வேர்தான் அதன் ஆரம்பமாகும். ஆனால் அதன் மேற்பகுதி தான் முதலில் காணப்படுகிறது என்பது பொது அறிவாகும். இவ்விதமாக மரத்தின் நுனிபாகமே அதன் துவக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த பொருளுரையில பிரபுபாத் நமக்கு என்ன சொல்றார்? பாகவதம் அப்படிங்கிறத எப்படி நாம கத்துக்கணும், அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்ன உதாரணம் கொடுக்கிறார் பிரபுபாதர்? என்ன உவமை சொல்லி புரிய வைக்கிறாரு? மருத்துவர் கடையில கிடைக்கிற புக் எல்லாம் வாங்கி படிக்க கூடாது, காலேஜ் போய் தான், மெடிக்கல் காலேஜ் போய் தான் படிக்கணும். அந்த மாதிரி பாகவதத்தையும் நம்ம யாருகிட்ட வேணா கேட்க கூடாது, கோஸ்வாமி கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூமா. சோ பக்தி வினோத் தாக்கூரே மிகச்சிறந்த ஆச்சாரியார். ஆனா அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய மகனான பக்தி சித்தாந்த சரஸ்வதிய நீ கௌர்கிஷோதர் பாபாஜி கிட்ட தான் தீட்சை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றார். குருவை ஏத்துக்காம பாகவதம்லாம் நமக்கு புரியாது. அதனால ஆன்மீக குருவை கருணையினாலதான் பாகவதத்தை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. கடத்தல தெருவுக்கு போய் புக்கே வாங்க வேண்டாம், நம்ம போன்லயே இப்ப எல்லாம் இருக்கு. என்னென்னமோ சொல்றாங்க, அதுகிட்ட கேட்டா அது எல்லாம் சொல்லிடும் இல்லையா? எல்லாம் அன்னைக்கு ஒரு மாதாஜி என்கிட்ட கேட்டாங்க, 15 பேருக்கு எவ்வளோ மசாலா என்ன ஏதோ அவங்க பண்ண போறாங்க, அது எவ்வளோ வைக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஒரு 3/4 கிலோ வச்சா போதும் அப்படின்னு. நான் சாட் ஜிபிடியை கேட்டேன். அப்படி நல்லா இருக்கு காலம் அப்படின்னு நினைச்சேன். குழம்பு வைக்கிறதுக்கு சாட் ஜிபிடிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதுக்கும் பதில் சொல்லுது போல இருக்காது. சாட் ஜிபிடி எல்லாத்துக்கும் சொல்லும் போல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலத்துல கூட நம்மளால என்ன பண்ண முடியாது? பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. சாட் ஜிபிடி எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு உதவலாமே தவிர பாகவதரான ஒரு நபர்கிட்ட இருந்து தான் நம்ம பாகவதத்தை கேட்கணும். அவருக்கு பணிவா சேவை செஞ்சு அவர்கிட்ட இருந்து நம்ம பாகவதத்தை கேட்கணும்.
அப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி ஏற்கனவே ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவா தான் இருந்தார். ஆனா அவரே என்ன பண்ண வேண்டியிருந்தது, அவரோட அப்பா கிட்ட போய் பணிவோட பாகவதத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த தகுதி, பாகவதம் சொல்றதுக்கான தகுதி அவருக்கு கிடைச்சது. அதனால பாகவதம் சொல்றதுக்கான தகுதி என்ன அப்படின்னா அவர் முதல்ல பணிவோட கேட்டிருக்கணும். கேட்டவங்களால தான் பாகவதத்தை திரும்ப சொல்ல முடியும். படிச்சவங்களால சொல்ல முடியாது. பாகவதம் நான் படிச்சுட்டேன் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்டிருக்கணும். பாகவதத்தை பணிவோட கேட்டவங்களால மட்டுமே தான் பாகவதத்தை திரும்ப சொல்ல முடியும். அப்போ 2 விதமான புஸ்தகங்களும் பகவானுடைய ஒளி அவதாரம் தான். ஒன்று பகவத்கீதை, இன்னொன்னு பாகவதம். பகவத்கீதை பகவானால பேசப்பட்டது, பாகவதம் பகவானை பற்றி பேசுகிறது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பகவத்கீதை பகவானாலேயே பேசப்பட்டது, பாகவதம் பகவானையும் அவருடைய பக்தர்களையும் பற்றி பேசக்கூடியது. ஆக ரெண்டுமே இலக்கிய அவதாரங்கள் தான். இது வந்து கற்பக விருட்சம். எந்த ஸ்லோகத்துல நம்ம சொல்றோம் பாகவதம் கற்பக விருட்சம்னு? எங்க சொல்றோம் நம்ம? நிகம கல்பதரோர் கலிதம் பலம் டெய்லி சொல்றோம் இல்லையா? நிகம கல்பதரோர், தருனா என்னது? மரம். நிகமன வேதங்கள். வேதங்கள் அப்படிங்கிற கற்பக மரத்தினுடைய கனிந்த பழம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம். பலம் அப்படின்னா பழம், நிகம அப்படின்னா வேதங்கள். வேதங்கள் அப்படிங்கிற கற்பக விருட்சத்தினுடைய கனிந்த பழம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மரத்தோட எசன்ஸ் என்னன்னா அந்த பழம் தான் இல்லையா? மரத்துலேருந்து எத்தனையோ பயன் நமக்கு கிடைக்குது, ஆனா அதனுடைய முழு பயன்பாடு அப்படிங்கிறது அதனுடைய பழங்கள் தான். அதனால நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம். அது எப்படி இருக்கான்? அந்த பழம் கூட திரவ சம்யுதம், ஜூஸ் வடிவத்துல இருக்கான். அந்த ஜூஸ் எப்படிப்பட்ட ஜூஸா இருக்கான்? சுகமுகாத் அமிர்த, சுகதேவ கோஸ்வாமியுடைய அந்த திருவாயிலேருந்து வந்த அமிர்தம் அந்த திரவ வடிவத்துல இருக்கான். அதனால்தான் பிபத பாகவதம், பாகவதத்தை குடிக்க சொல்றாங்க. வியாசர் சொல்றார் பிபத பாகவதம், பாகவதத்தை குடிக்க வாங்க அப்படிங்கிறார். முகுரகோ ரசிகா புவி பாவுக்காக, ரசிகர்களே வாங்க. நம்ம எல்லாம் யாருடைய ரசிகர் பண்றோம்? கிருஷ்ணரோட ரசிகர் பண்றோம். நம்ம ஹீரோ கிருஷ்ணர் தான். நம்ம எல்லாம் கிருஷ்ணருடைய ரசிகர்கள். அப்ப கூப்பிடுறார், ரசிகா எல்லாரும் வாங்க, புவி பாவுக்காக. நீங்க எல்லாம் என்ன எப்பேற்பட்டவங்க? உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க, எல்லா ரசிகர்கள் எல்லாம் வாங்க, வந்து பாகவதத்தை பருகுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். ஸோ அப்பேற்பட்ட பாகவதத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இங்க ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆகவே இப்ப நீங்க சொன்னது எதுல இருக்கு மாதாஜி? இந்த ஸ்லோகம் சொன்னீங்களா மாதாஜி? என்ன மாதாஜி சொன்னீங்களா மாதாஜி ஸ்லோகம்? நிகம கல்பத்தரோர் ஸ்லோகம் எங்க இருக்குன்னு கேக்குறேன். எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? கேட்டது போங்க. எனிவே கேட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் காண்டத்துல முதல் அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம். முதல் காண்டத்துல முதல் அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம் நிகம கல்பத்தரோர். அதே மாதிரி நாராயணம் நமஸ்தே, அது வந்து 2வது சாப்டர்ல 4வது ஸ்லோகம், அதுக்கப்புறம் 18வது ஸ்லோகம். இந்த 3 ஸ்லோகங்களை தான் நம்ம வந்து பாகவத்தினுடைய பிரார்த்தனைகளா நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இங்க வந்து துவாபார ஆதோ அப்படிங்கிறது துவாபார யுகத்தின் துவக்கத்தில் கிடையாது, கலியுகத்தின் துவக்கத்தில் அப்படின்னு இருக்கணும். கலியுகத்தின் துவக்கத்தில் என்னும் இச்சொற்றர் கலியுகம் துவங்குவதற்கு சற்று முன்னர் என்று இந்த சந்தர்ப்பத்தில் பொருள்படுகிறது. துவாபார யுகத்தின் இறுதியில் இருக்கணும். இல்லைன்னா நீங்க கரெக்டா இங்கிலீஷ்ல பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். துவாபார ஆதோ த பிகினிங், அப்படிதான் கொடுத்துருக்காரு. இந்த பிகினிங் ஆஃப் துவாபார யுகா அப்படின்னு தான் இருக்கு. எஸ், கரெக்ட் தான், அப்படிதான் இருக்கு, மாத்திக்க வேண்டாம். The beginning of Dwapara Yuga in this context means that just prior to the beginning of Kali Yuga. கலியுகம் துவங்குவதற்கு சற்று முன்னால் அப்படின்னா பிரபுபாதர் அப்படிதான் கொடுத்திருக்கார். ஸோ அதை அப்படியே ஏத்துக்குவோம். ஸோ ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறார். மரத்தினுடைய நுனி பகுதி அப்படின்னா வேர் தான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், மரத்தோட நுனியில அப்படின்னா வேற சொல்றது இல்லை, நம்ம அதனுடைய மேல நுனியத்தான் நம்ம வந்து சொல்றோம். அந்த மாதிரி இந்த வார்த்தையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். பரிநிஷ்டிதோ அபி நைஷ்குன்ய உத்தம ஸ்லோக லீலயா கிருஹீத சேதா ராஜர்ஷே ஆக்ஞானம் யத் அதீதவான். மொழிபெயர்ப்பு: புண்ணிய புருஷரான மகாராஜனே,
நான் ஆன்மீகத்தில் பூரணமாக நிலை பெற்றிருந்தேன். இருப்பினும் ஞான ஒளியூட்டும் ஸ்லோகங்களினால் விவரிக்கப்படும் பகவானுடைய திருவிளையாடல்களின் வர்ணனைகளால் நான் கவரப்பட்டேன். இப்பதான் சொல்றார், தன்னுடைய நிலையை சொல்றார். நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத சொல்றார். அவர் வந்து ஒரு பிரம்மவாதியா தான் இருந்தார், பக்தரா இல்லை. ஸோ பக்தர்கள்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும். பகவானை யார் வந்து உபாசனை பண்றாங்களோ அவங்க தான் பக்தர்கள். பகவானுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, இல்லை பிரம்மஜோதியில போய் கலக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை யோக சித்தி அடையணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் பக்தர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் கலப்படமான பக்தர்கள், மிஸ்ர பக்தர்கள். ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். எல்லையற்ற மெய்ப்பொருளான பகவான் மனோ தத்துவ கற்பனையால் முதலில் அருவ பிரம்மமாக உணரப்படுகிறார். ஆனால் பகவானின் கருணையால் அருவவாதி ஒருவனுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய உயர்ந்த தத்துவங்களில் ஞான ஒளியூட்டப்படக்கூடும். அப்போது முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த பக்தனாக அவன் மாற்றப்படுவான். பூரண மெய்ப்பொருளின் குறிப்பிடத்தக்க தோற்றத்தை நம்மால் ஏற்க முடியவில்லை. இதற்கு அறிவு பற்றாக்குறையே காரணம். அத்துடன் புத்தியில் தாழ்ந்தவர்களான அருவவாதிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சொந்த நடவடிக்கைகளை வருந்தத்தக்க வகையில் உருமாற்றி விடுகின்றனர். ஆனால் பரிபூரண மெய்ப்பொருளை அணுகக்கூடிய உன்னத முறையுடன் தர்க்கமும் நியாயமும் இணையும் போது உறுதியான அருவவாதியும் கூட பகவானின் தெய்வீக செயல்களால் கவரப்படுவதற்கு அது உதவுகிறது. சுகதேவ கோஸ்வாமியை போன்றவர்கள் பௌதிக செயல்களால் கவரப்படுவதில்லை. ஆனால் அத்தகையவர்கள் உயர்வான ஒரு வழிமுறையில் நம்பிக்கையை பெறும் பொழுது பகவானின் தெய்வீக செயல்களால் உறுதியாக கவரப்படுகின்றனர். பகவானைப் போலவே அவரது செயல்களும் உன்னதமானவையாகும். அவர் செயலற்றவரோ அல்லது அருவமானவரோ அல்ல. ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அருவவாதிகளும் பகவானுடைய உருவத்தை பார்க்குறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிடுறாங்க, பாகவதம் படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, மகாபாரதம் படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த உருவத்தை அவங்க என்ன நினைக்கிறாங்க? அருவத்தை அடையிறதுக்கான ஒரு வழிமுறையாக தான் நினைக்கிறாங்க. அந்த உருவத்தை அவங்க இறுதி குறிக்கோளாக ஏற்றுக்கிறது கிடையாது. அந்த உருவத்தை ஒரு வழிமுறையாக ஏற்றுக்கிறாங்க. அருவத்தை அடையிறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. அதனால பகவானுடைய லீலைகள் அவங்களால என்ன பண்ண முடியாது? ரசிக்கவோ எதுவும் பண்ண முடியாது. சொல்லும்போது கண்ணிலெல்லாம் தண்ணி வர மாதிரிலாம் சொல்லலாம், அப்படி ரொம்ப உருகி உருகி பகவானுடைய வர்ணிக்கலாம். ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? நானும் கடவுளும் ஒன்றாயிடணும், நானும் அந்த பிரம்மத்தோட போய் கலந்துடணும் அப்படின்னு இருக்கும். அப்போ அவங்களால பகவானுடைய லீலைகள் எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. இதுக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது. யார்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா, ஏன்னா கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளால. ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்தால் ஒழிய யார் அருவவாதி, யார் பக்தன், யார் மாயாவாதின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நமக்கு நல்ல தத்துவங்கள்ல ஆழ்ந்த நமக்கு வந்து அறிவு இருந்தது அப்படின்னா ஒரு வார்த்தை அவங்க பேசும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது ரொம்ப சிரமம், அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். நான் எது பெஸ்ட் வே அப்படின்னா, யார் வந்து குரு பரம்பரையில் வர்றாங்களோ அவங்க கிட்டேருந்து மட்டும் கேட்கறது தான் உன்னதமான வழிமுறை. தத்தகம் தே அபிதாஸ்யாமி மகாபௌருஷிகோ பவான் யஸ்ய ஷத்ததாம் ஆகஸ்யான் முகுந்தே மதிஹி சதி. நீர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தராகையால் அதே ஸ்ரீமத் பாகவதத்தை உமக்கு நான் கூறப்போகிறேன். ஸ்ரீமத் பாகவதத்தை முழு கவனத்துடனும் வணக்கத்துடனும் கேட்பவன் முக்தி அளிப்பவரான பரமபுருஷரிடம் உறுதியான நம்பிக்கையை பெறுவான். ஸோ இந்த பாகவதத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏற்கனவே நீங்க நல்ல பக்தர், அதனால இந்த பாகவதத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க நிச்சயமா என்ன ஆவாங்க? பகவானுடைய பக்தியில உறுதியா இருப்பாங்க, அந்த டிட்டர்மினேஷன் மாற மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்ற. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம் அங்கீகாரம் பெற்ற வேத ஞானம் ஆகும். வேத ஞானத்தை பெறுவதற்குரிய முறை அவரோக பந்தா என்று அழைக்கப்படுகிறது. உண்மையான சீட பரம்பரையின் மூலமாக உன்னத அறிவை பெறுவதற்குரிய வழி என்பது இதன் பொருளாகும். பௌதிக அறிவில் முன்னேற சுய ஆற்றலும் ஆய்ந்தறியும் திறமையும் தேவை. ஆனால் ஆன்மீக அறிவை பொறுத்தவரை எல்லா முன்னேற்றங்களும் ஏறக்குறைய ஆன்மீக குருவின் கருணையை பொறுத்தே இருக்கின்றன. ஆன்மீக குரு சீடனிடம் திருப்தி அடைய வேண்டும். அப்போதுதான் ஆன்மீக விஞ்ஞானத்தை பயிலும் சாதகனின் முன்னிலையில் அறிவு தானாக உதயமாகும். ஆன்மீக குரு மின்சாரம் பாய்ச்சப்படுவதைப் போல ஆன்மீக அறிவை தன் சீடனுக்குள் பாய்ச்சக்கூடிய ஒரு மந்திரவாதி அல்ல. உன்னதமான சீட பரம்பரை முறை இத்தகைய ஜால வித்தையை போன்றது என்று தப்பாக எண்ணக்கூடாது. உண்மையான ஆன்மீக குரு
வேத ஞானத்தின் அதிகாரத்தை பற்றி நியாயமான முறையில் தமது சீடனுக்கு விளக்கி கூறுவார். அத்தகைய அறிவை சீடன் தன் புத்தி சாதுரியத்தால் பெற முடியாது. பணிவான விசாரணைகளாலும் தொண்டு புரியும் மனோநிலையுடன் மட்டுமே அவற்றை அவன் பெற முடியும். ஆன்மீக குரு, சீடன் ஆகிய இருவருமே உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இதன் கருத்தாகும். இவ்விஷயத்தில் ஆன்மீக குருவான சுகதேவ கோஸ்வாமி வணக்கத்திற்குரிய தமது தந்தையான ஸ்ரீல வியாசதேவரிடமிருந்து தாம் கற்றதை அப்படியே ஒப்பிக்க தயாரானார். அதே சமயம் சீடரான பரிஷித் மகாராஜனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த பக்தராக இருந்தார். ஆன்மீக விஷயங்கள் அனைத்தையும் கைவர பெறுவதற்கு ஒருவன் பகவான் பக்தனாக இருக்க வேண்டும் என்பதில் உண்மையாக நம்பிக்கை கொண்டுள்ளவனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனாவான். இப்போதனை பகவத்கீதையில் உபதேசிக்கப்பட்டுள்ளது. சர்வமும் பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரே என்றும் அவரிடம் பிரத்யேகமாகவும் முழுமையாகவும் சரணாகதி அடைவதால் மிகவும் பக்குவமான புண்ணிய புருஷராக ஒருவர் மாறிவிடுகிறார் என்றும் பகவத்கீதையில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அசையாத நம்பிக்கை ஒருவன் ஸ்ரீமத் பாகவதத்தின் மாணவனாவதற்கு அவனை தயார் செய்கிறது. அத்துடன் சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஒரு பக்தரிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பவன் பரிஷித் மகாராஜனை போல் இறுதியில் முக்தி பெறுவது நிச்சயம். வருவாய்க்காக பாகவதம் கூறுபவர்களும் ஒரு சில நாட்கள் மட்டுமே பாகவதம் கேட்டு அதன் அடிப்படையில் தங்கள் நம்பிக்கையை உருவாக்கி கொண்டுள்ள போலி பக்தர்களும் சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரிஷித் மகாராஜன் ஆகியோரிலிருந்து முற்றிலும் வேறானவர்கள் ஆவர். ஸ்ரீல வியாசதேவர் ஜன்மாதி அஷ்ய எனும் முதல் ஸ்லோகத்திலிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமிக்கு விவரித்தார். அவ்வாறே சுகதேவரும் அதை பரிஷித் மகாராஜனுக்கு விவரித்தார். தமது பக்த ரூபத்தில் பகவான் ஸ்ரீ சைத்தன்யராக தோன்றிய ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவதத்தின் 11ஆம் காண்டத்தில் மகா புருஷர் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பக்தி பூர்வமான மனோபாவத்தில் அவதரித்துள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். கலியுகத்தின் வீழ்ந்த ஆத்மாக்கள் மீது விசேஷமான அன்பை பொழிவதற்கு அவர் பூமியில் அவதரித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த மகா புருஷ அவதாரத்திடம் பிரார்த்தனை செய்வதற்கு பொருத்தமான குறிப்பிட்ட 2 ஸ்லோகங்கள் உள்ளன. ஏயம் சதா பரிபவக்னம் அபிஷ்டதோஹம் தீர்த்தாஸ்பதம் சிவவிருஞ்சி நுதம் சரண்யம் பிரத்யார்த்திஹம் பிரணத பால பவாப்திபோதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் त्यक्त्वा सुदुस्त्यज सुरोप्सित राज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यत् अहातरण्यं मया मृगं दयितेप्सितम् अन्वतावत् वन्दे महापुरुषते சரணாரவிந்தம். பாகவதம் 11.5, 33, 34 2 ஸ்லோகங்கள். இது 11வது காண்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லோகங்கள். அதாவது ஒரு நிமிஷம் மாதாஜி. ஓகே மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மீனா எம் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது புருஷ என்பது அனுபவிப்பவர் என்பதையும் மகா புருஷ என்பது பரம அனுபவிப்பாளர் அல்லது பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்பதையும் குறிக்கின்றன. பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை அணுகும் தகுதி படைத்த ஒருவர் மகா பௌரிஷிக என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்தை உண்மையாக ஒப்பிக்கும் ஒருவரிடமிருந்து அதை ஒருவன் கவனமாக கேட்டறிய வேண்டும். இத்தகைய மாணவன் யாராக இருப்பினும் அவன் முக்தி அளிப்பவரான பகவானின் உண்மையான பக்தனாக மாறுவது உறுதி. ஸ்ரீமத் பாகவதத்தை செவியுறுவதில் மிக கவனமாக இருந்து பரிச்சித் மகாராஜனை போன்றவர்கள் வேறொருவரும் இல்லை. மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஸ்லோகங்களை ஒப்பிப்பதில் சுகதேவ கோஸ்வாமிக்கு இணையான தகுதி பெற்றவர்களும் எவரும் இல்லை. எனவே ஸ்ரீமத் பாகவதத்தை மிகச் சிறப்பாக பாடியவரான சுகதேவ கோஸ்வாமி அல்லது அதை மிகச் சிறப்பாக செவியுற்றவரான பரிச்சித் மகாராஜன் ஆகியோரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோர் யாராயினும் அவர்களைப் போல் முக்தி அடைவது நிச்சயம். பாகவதத்தை செவியுற்றதால் பரிச்சித் மகாராஜன் முக்தி பெற்றார். அதை பாடியதால் சுகதேவ கோஸ்வாமி முக்தி பெற்றார். 9 வகையான பக்தி தொண்டுகளில் பாடுவதும் செவி சாய்ப்பதும் 2 வகைகளாகும். நியமங்களை முழுமையாகவோ அல்லது பகுதிகளாகவோ
விடாமுயற்சியுடன் பின்பற்றுவதால் ஒருவன் தெய்வீக நிலையை அடைய முடியும். ஆகவே ஜன்மாதி அஸ்யம் என்னும் ஸ்லோகத்தில் துவங்கி 12ஆம் காண்டத்தின் இறுதி ஸ்லோகம் வரையுள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் அனைத்து வாக்கியங்களும் பரீட்சித் மகாராஜனின் முக்தியை நோக்கமாக கொண்டு சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்டவையாகும். சுகதேவ கோஸ்வாமியால் பேசப்பட்டபடி பாகவதத்தை ஒழுங்காக செவியுறுமாறு அம்பரீஷ மகாராஜனுக்கு கௌதம முனி அறிவுரை கூறியதாக பத்ம புராணத்தில் குறிப்பு உள்ளது. சுகதேவ கோஸ்வாமி பேசியதை போலவே ஸ்ரீமத் பாகவதத்தை அம்பரீஷி மகாராஜனும் முதல் துவக்கத்திலிருந்து அதன் இறுதி வரை செவியுற்றார் என்பது இங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பாகவதத்தில் அக்கறை கொண்டுள்ள ஒருவன் அதை விளையாட்டாக கருதி இங்கும் அங்கும் ஒவ்வொரு பகுதிகளை மட்டும் படிப்பதோ அல்லது கேட்பதோ கூடாது. அம்பரீஷ மகாராஜன் அல்லது பரீட்சித் மகாராஜனை போன்ற சிறந்த அரசர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி சுகதேவ கோஸ்வாமியின் உண்மையான பிரதிநிதியிடமிருந்து பாகவதத்தை ஒருவன் கேட்டறிய வேண்டும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பெரிய பொருளுரை. ரொம்ப நன்றி மாதாஜி. 2 பேரும் ரொம்ப அற்புதமா படிச்சிங்க. ஸோ பாகவதம் எப்படி கேட்கணும்? பிரபுபாதர் திரும்ப அந்த சம்பவத்தை சொல்றார். தலையில கை வச்சு கரண்ட் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றார். குரு சீடனுடைய தலையில கை வச்சா சீடனுக்கு எல்லா ஞானமும் வந்துடும் அப்படிலாம் கிடையாது. கிருஷ்ணர் என்ன பண்றார்? அர்ஜுனனுக்கு ஒவ்வொரு ஸ்லோகமா சொன்னார். அர்ஜுனன் சந்தேகங்களை கேட்டார். கிருஷ்ணர் திரும்ப ஸ்லோகம் சொன்னார். அர்ஜுன் திரும்ப சந்தேகம் கேட்டார். கிருஷ்ணர் திரும்ப விளக்கம் சொன்னார். அப்புறம் கடைசியில என்ன கேட்டார் கிருஷ்ணர்? எல்லாம் புரிஞ்சுதா இல்ல இன்னொரு தடவை சொல்லணுமான்னு கேட்டார். 18வது அத்தியாயத்துல அர்ஜுனா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்ல திரும்ப சொல்லட்டுமான்னு கேட்கிறார். இல்ல கிருஷ்ணா எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதே நான் செய்யறேன். கரிஷே வச்சனம் தவ நஷ்டமோகா ஸ்மிருதி லப்வா எல்லாம் சொல்றார். என்னுடைய அறியாமை எல்லாம் போச்சு, எனக்கு அறிவு வந்துருச்சு, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் ஓகே அப்படின்னு சொன்னார். தலையில கை வச்சு எல்லாம் வந்துருச்சு போ அப்படின்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி இங்க நம்ம பாக்குறோம், பரீட்சித் மகாராஜர் உட்கார்ந்து இருக்கார், சுகதேவ கோஸ்வாமி இருக்கார், இத்தனை ரிஷி முனிவர்கள் இருக்காங்க. இத்தனை பேருக்கு முன்னாடி இந்த 18,000 ஸ்லோகங்கள் அங்க பேசப்படுகிறது. அப்போ எப்படி கத்துக்கணும்? இந்த முறையில தான் கத்துக்கணும். எப்படி பரீட்சித் மகாராஜர் ரொம்ப அடக்கமா சுகதேவ கோஸ்வாமியை வரவேற்று அவருக்கு தகுந்த பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரோ, எப்படி சுகதேவ கோஸ்வாமி வியாசர்கிட்ட கத்துக்கிட்டாரோ அந்த மாதிரி தான் கத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால ஒருத்தர் கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாகவதம் படிக்கிறது உத்தமம். நேரடியா பாகவதம் படிக்கிறவங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முதல்ல பகவத்கீதை படிச்சோம் அப்படின்னாக்க பகவத்கீதையில பகவான் தான் யார் அப்படிங்கிறத சொல்றார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதக அப்படின்னு 10வது அத்தியாயத்துல சொல்றார். நான் தான் எல்லாத்துக்கும் ஆதியானவன் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ அங்க நமக்கு சந்தேகம் வரலாம், எப்படி இவர் ஆதியா இருக்க முடியும்? ஏன் நாராயணர் இருக்காரே, விஷ்ணு இருக்காரே, அதுக்கப்புறம் சிவபெருமான் இருக்காரே, பிரம்மா இருக்காங்களே, இவங்கெல்லாம் இருக்கும்போது கிருஷ்ணர் எப்படி இப்படி சொல்றார்? ஆரம்பத்துல ஒருத்தருக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வர்றது நியாயம் வரணும். அப்போ அதுக்கான தெளிவு நமக்கு கிடைக்கும். ஸோ கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலமானவர், அவருடைய விரிவங்கங்கள் தான் எல்லாருமே, தேவர்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் பகவான் தான் மூல காரணமா இருக்கார், சர்வ காரண காரணம். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் பாகவதம் படிக்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். ஸோ அதனால இப்ப நமக்கு சைத்தன்ய மகாபிரபு இதான் சொல்லியிருக்கார், பாகவதம் படிக்கணும் அப்படின்னாக்க ஒருத்தர் பகவானுடைய பக்தரா இருக்கணும். அதனால்தான் முதல்ல நமக்கு என்ன சொல்லி தராங்க? சாண்டிங் சொல்லி தராங்க. கரெக்டா? வந்த உடனே பகவத்கீதை சொல்லி கொடுக்குறாங்களா? நான் இப்ப அந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. பட் பகவத்கீதை சொல்லி கொடுத்தாலும் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நாம ஜபத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல நாம ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நாம ஜபம் பண்ண 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 கிருஷ்ணர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். நாமத்தை சொல்லும் போது நமக்கு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு முதலீடு. கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான முதலீடு என்ன? நம்பிக்கை தான். ஸோ அந்த நம்பிக்கையை அடையணும்னா நாம ஜபம் பண்ணி கிருஷ்ணர் மேல நம்பிக்கை அதுக்கப்புறம் நாம பகவத்கீதை பாகவதத்துக்கு வரணும். அதே மாதிரி பாகவதம் படிக்க வந்தாலும் எனக்கு இதெல்லாம் போர் அடிக்குது, இந்த கிரியேஷன்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நான் 10th கேண்ட போய் படிச்சுக்கிறேன் அப்படிலாம் போகக்கூடாது. அதுக்கும் பிரபுபாதர் என்ன பண்ணி கொடுத்துருக்காரு நமக்கு? கிருஷ்ணா புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒரு புக்கு கொடுத்துருக்காரு.
அந்த புக்ல பிலாசபிக்கலா பகவானுடைய லீலைகளை பிரபுபாதர் விவரிச்சிருக்காரு. அதை படிக்கலாம். அதை யார் வேணா படிக்கலாம். எதுவுமே தெரியாதவங்களும் அதை படிக்கலாம். ஆனா பாகவதம் படிக்கணும்னு வந்தோம் அப்படின்னாக்க பிரபா சொல்ற மாதிரி ஜென்மாதி அஸ்யயதக ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு 18,000 ஸ்லோகங்களை படிப்படியாக தான் படிக்கணும். இது நம்ம இஷ்டத்துக்கு படிக்கிற ஒரு புஸ்தகம் கிடையாது. ஏதன்னிர்வித்யமானானாம் இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் நிர்ணீதம் ஹரேர் நாமானுகீர்த்தனம். மகாராஜனே, பெரும் அதிகாரிகள் பகவானின் புனித நாமங்களை இடைவிடாமல் பாடிய வண்ணமாக இருக்கின்றனர். அவர்களின் வழியை பின்பற்றுவதே சந்தேகமும் பயமும் அற்றதும் அனைவருக்கும் வெற்றியளிக்க கூடியதுமான வழியாகும். இவ்வழி அனைத்து ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவர்களுக்கும் ஜட இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க விரும்புபவர்களுக்கும் மற்றும் உன்னத அறிவின் பயனாக சுய திருப்தி அடைந்துள்ளவர்களுக்கும் ஏற்றதாகும். சோ பகவானுடைய நாமத்தை பாடுறது தான் எல்லாருக்கும் உத்தமமானது அப்படின்னு சொல்றார். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அகாம சர்வ காமோ வா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல நாம முதல் காண்டத்துல 3வது சாப்டர்ல நினைக்கிறேன் 3வது சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கோம். ஜட ஆசைகளே இல்லாதவங்க, எல்லா ஆசைகளும் இருக்கிறவங்க, முக்தி அடையணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் பகவானுக்கு தான் பக்தி பண்ணணும் அப்படின்னு. அந்த பக்தியை எப்படி பண்ணணும்? நாமானு கீர்த்தனம், பகவானுடைய நாமத்தை நாம ஜபமா பண்ணணும், கீர்த்தனமா பண்ணணும். மம்தா மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதே. முகுந்தன் மீது உள்ள பற்றை அடைய வேண்டியதன் அவசியம் முந்தைய பதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு மனிதர்கள் வெவ்வேறு வகையான தொழில்களில் வெற்றி பெற விரும்புகின்றனர். பௌதிகவாதிகள் பொதுவாக ஜட இன்பங்களை முழுமையாக அனுபவிக்க விரும்புகின்றனர். அவர்களை அடுத்துள்ளவர்கள் ஆன்மீகிகள் எனப்படுகின்றனர். இவர்கள் பௌதீக இன்பத்தின் தன்மையை பற்றிய முழு அறிவை பெற்றிருப்பதால் இத்தகைய மாயைக்கு உட்பட்டுள்ள வாழ்விலிருந்து விலகி இருப்பதுடன் ஆன்மீக தன்னுணர்வினால் அவர்கள் சுய திருப்தி கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களை விட மேல்நிலையில் உள்ள பகவத் பக்தர்கள் ஜட உலகினை அனுபவிக்கவோ அல்லது அதிலிருந்து வெளியேறவோ ஆவலற்றவர்களாக உள்ளனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்தியே இவர்களுடைய லட்சியமாகும். அதாவது பகவத் பக்தர்கள் தங்களின் சொந்த லாபத்துக்காக எதையும் விரும்புவதில்லை. பகவான் விரும்பினால் எல்லா வகையான ஜட வசதிகளையும் பக்தர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் விரும்பவில்லை எனில் முக்தி உட்பட்ட எல்லா வகையான வசதிகளையும் அவர்கள் ஒதுக்கியும் விடலாம். ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்தியை மட்டும் விரும்புவதால் அவர்கள் சுய திருப்தி கொண்டவர்களும் அல்ல. இப்பதத்தில் பகவானின் தெய்வீகமான புனித நாமங்களை பாடும் முறையே ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி சிபாரிசு செய்கிறார். பகவானின் புனித நாமத்தை குற்றமற பாடுவதாலும் செவி உறுவதாலும் அவரது உன்னத உருவத்திலும் பின் அவரது இயல்புகளிலும் அதன் பின் அவரது தெய்வீக லீலைகளிலும் பின்னும் பிற விஷயங்களிலும் பரிச்சயம் உள்ளவராக ஒருவர் ஆகிறார். பகவானின் புனித நாமத்தை அதிகாரிகளிடமிருந்து கேள்விப்பட்ட பின் அதை ஒருவர் இடைவிடாமல் பாட வேண்டும் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுந்த அதிகாரிகளிடமிருந்து கேட்பது அடிப்படையானது என்பது இதன் பொருளாகும். பகவானின் புனித நாமத்தை ஒருவன் செவி உறுவதால் அது படிப்படியாக அவனை பகவானின் உருவம், இயல்புகள் மற்றும் லீலை ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் நிலைக்கு உயர்த்துகிறது. இதனால் அவரது புகழை பாட வேண்டும் எனும் ஆவல் அதிகரிக்கிறது. இவ்வழி பக்தி தொண்டை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கும் ஜடப்பற்றில் ஆழ்ந்துள்ளவர்களுக்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி தரும் இவ்வழியை தாமே முடிவு செய்ததாகவும் முந்தைய ஆச்சார்களுக்கு கூட இம்முடிவையே செய்திருப்பதாகவும் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார். ஆகவே இதைவிட வேறு ஆதாரம் தேவையில்லை. இவ்வழி தத்துவார்த்த அறிவின் வேறுபட்ட பிரிவுகளை சேர்ந்த முன்னேற்றம் அடைந்து வரும் மாணவர்களுக்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே வெற்றி அடைந்து விட்டவர்களான கருமிகள், தத்துவவாதிகள் அல்லது பகவத் பக்தர்கள் ஆகியோரும் கூட இதே வழி சிபாரிசை செய்யப்பட்டுள்ளது. பகவான் சோ ஆன்மீகிகள் அப்படின்னு பொதுவா மக்களை பார்க்கும்போது இந்த 3 பிரிவுகள். ஒருத்தவங்க யாரு அப்படின்னா வெறுமை இந்த ஜட உலக இன்பத்தை மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க.
அவங்க பொதுவாக கர்மிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. எதுக்காக அவங்கள கர்மின்னு சொல்றாங்க அப்படின்னா, மனித வாழ்க்கையை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாம இருக்காங்க. தன்கிட்ட இருக்கிற பொருளை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாம அதை பொத்தி பொத்தி வச்சிருக்கிறவர் யாரு? கர்மி தானே. அதனால இவங்க மனித வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம இருக்கிறதுனால கர்மிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்த கேட்டகரி யாருன்னா, சேச்சே இந்த இன்பங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா, நான் ஆத்மா ஆனந்தத்தை நான் தேடி போறேன் அப்படின்னு போறவங்க ஞானிகள்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க தான் பக்தர்கள். அவங்க இந்த உலக இன்பத்தை வெறுக்கிறதும் கிடையாது, அதே சமயத்துல இதுல பற்றோட இருக்கிறதும் கிடையாது. அவங்க பகவான் கொடுத்தா அதை பகவத் சேவைக்காக ஏத்துக்கிறாங்க. பகவான் கொடுக்கலையா ரொம்ப அதுவும் சரி, ரெண்டுமே அவங்களுக்கு சரிதான். முக்தியை கூட வேண்டாம்னு சொல்லிடுறாங்களாம். பகவான் அவருடைய சேவைக்கு தேவையில்லை அப்படின்னா அதையும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு பிரபுபாதர் இங்க சொல்றார். ஸோ அதனால பகவானுடைய பக்தர்கள் பகவானுடைய நாமத்தை எப்பவும் பாடிக்கிட்டே இருக்காங்க. எப்போ ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை குரு கிட்டேருந்து தீட்சை வாங்கிக்கிறாரோ அப்போ அவர் என்ன பண்ணணும்? கீர்த்தனிய சதாஹரி, எப்பவுமே அவருடைய பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய கடைசி ஸ்லோகம் 18,000 ஸ்லோகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? கடைசி ஸ்லோகம் என்ன சொல்லுது? நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம், நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனம் தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசி ஸ்லோகம் நாம சங்கீர்த்தனத்துல முடியுது. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம். அதே விஷயத்தை இங்கே சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். பகவானுடைய நாமத்தை சங்கீர்த்தனமா பாடணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? இந்த பொருளுரை ரொம்ப பெரிய பொருளுரை. பகவானுடைய நாமத்தை சொல்றதுல குற்றங்களை தவிர்த்து எப்படி சொல்லணும், 10 குற்றங்களுடைய விளக்கம் பிரபுபாதர் கொடுத்திருக்கார். நமக்கு டைம் ஆயிடுச்சு, வேணா நம்ம இதை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு படிக்கலாம் கார்த்திகா மாதாஜி நீங்க, சரியா? ஆல்ரெடி டைம் ஓவர் ஆயிடுச்சு, அதனால நாளைக்கு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு பாகவதம் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சந்தேகமும் இல்ல. இப்ப நான் படிச்சேன் இல்ல மாதாஜி, அதுல எனக்கு கன்ஃபியூஷன். எல்லா பக்தர்கள் இருக்காங்க இல்ல மாதாஜி, எல்லா வகையான ஜட வசதிகளையும் பக்தர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் விரும்பவில்லை எனில் முக்தி உட்பட்ட எல்லா வகையான வசதிகளையும் ஒதுக்கி விடலாம். அதுக்கு நெக்ஸ்ட், ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்தியை மட்டும் விரும்புவதால் அவர்கள் சுய திருப்தி கொண்டவர்களும் அல்ல. அது என்னன்னு புரியல மாதாஜி. அப்படின்னா அதாவது சுய திருப்தி கொண்டவர்கள் அல்ல அப்படின்னா, இப்ப பகவான் சுய திருப்தி உடையவர் அப்படின்னு சொல்லப்படுறார். ஆத்மராமா அப்படின்னு சொல்லப்படுறார். பக்தர்கள் ஆத்மராமாக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனா இந்த சுய திருப்தியை அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. இப்போ நீங்க யசோதா மாதாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. அவங்களால என்ன பண்ண முடியாது? நிம்மதியா இருக்கவே முடியாது. இந்த பக்கம் போனா கம்ப்ளைண்ட், அந்த பக்கம் போனா கம்ப்ளைண்ட், இந்த பக்கம் இந்த குழந்தை ஏதாவது பண்ணி வச்சிருக்கு, அந்த ஏதாவது பண்ணி வச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் அவங்க ஒரு ஆங்ஸைட்டிலே இருக்காங்க. எப்போ என்ன பிரச்சனையை யார் கொண்டு வருவாங்கன்னே தெரியாது. எப்போ யார் குழந்தைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கன்னே தெரியாது. பாருங்க, என் வீட்டு மாட்டை கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டாரு, இங்க எங்க வீட்டுல பார்த்தா அப்படின்னா குழந்தைய கிள்ளி விட்டான் அப்படின்னு ஒரு மாதாஜி ஒரு கோபி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இன்னொரு கோப்பை என்ன சொல்றாங்க, எங்க வீட்டு பால் தயிரெல்லாம் கொட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா வீட்டுல இருக்கிற பானையை உடைச்சிட்டு இருக்க. எப்படி அவங்களால நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மாவை யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைய பத்தி இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளைண்டா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? எப்பவுமே. அது மட்டும் இல்ல, எப்போ எந்த அசுரன் எந்த துன்பத்தை கொடுக்க போறான்னு தெரியாது இல்லையா? டெய்லி காட்டுக்கு போறாங்க, திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு பெரிய எபிசோட் பசங்க கோப்பர்கள் எல்லாம் டிஸ்கிரைப் பண்றாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? காட்டுல நாங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அசுரன் வந்தான், அந்த மாதிரி ஒரு அசுரன் வந்தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு தொல்லை. இந்த மாதிரி சதா அவங்க எங்க அவங்களால சுய திருப்தியோட எங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி தாங்கிக்கிறாங்க? பகவானுடைய சேவையா தாங்கிக்கிறாங்க. பிரபுபாதர் நினைச்சு பாருங்க, பிரபுபாதர் உலகம் முழுக்க இந்த இஸ்கானை ஸ்தாபிதம் பண்ணிட்டார். எத்தனை பிரச்சனை. ஒருத்தர் இந்த லெட்டர் எழுதுறா, அத்தா அந்த லெட்டர் எழுதுறார். ஒருத்தர் பிரபுபாத் நான் எப்படி டோத்தி எப்படி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதருக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதுறார் இல்லையா? ஒருத்தர் பிரபுபாதத்தை நான் எப்படி சப்பாத்தி பண்ணணும்னு எழுதுறார். ஸோ இது மாதிரி எல்லா விதமான துன்பங்களையும் அவங்க தாங்கிக்கிறாங்க. எல்லா இடர்பாடுகளையும் தாங்கிக்கிட்டு பகவானுடைய பக்திக்காக அவங்க முழுக்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அவங்க நான் நிம்மதியா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எனக்கு,
பேங்க் பேலன்ஸ் இருக்கு, வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, நான் சாப்பிட்டு நிம்மதியா என் செல்போன் உண்டு, நான் உண்டு, நான் பாட்டுக்கு நான் ஜம்முன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு பக்தர்கள் இருக்காங்களா? வாலண்டரியா போய் என்ன பண்றாங்க, அந்த ஆங்ஸைட்டி அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க இல்லையா? மாதாஜி இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த பரமாத்மா பலதேவர் சுபமலர் ஒரு நிமிஷம் இருங்க, மம்தா மாதாஜியை கிளியர் பண்ணிட்டு வரேன். ஒரு சின்ன ரியலைசேஷன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மாதாஜி, நம்ம எல்லாம் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் யாரானா அப்படி இப்படி சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி எடுத்துக்கிறோம். கால் பண்றப்போ எதனா அவங்க ஆன்லைன்ல சொல்லிட்டா அதையே நம்ம பெரிய விஷயமா சிலர் எடுத்துக்கிறாங்க. பட் வந்து இப்ப நீங்க அந்த சொன்ன கம்பேரிசன் பிரபுபாதாவது ரொம்ப டச் ஆச்சு மாதாஜி எனக்கு. ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பேஜார் பண்ணிக்கிறோம், யாரானா ஒருத்தர் எதனா பக்தர். பட் அவர் எவ்வளோ தொல்லை அவ்வளவு பெரியவர் தாங்கி இருக்காருன்னா அது ரொம்ப அது ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். நம்மளும் எல்லா ஆச்சாரியர்களும் அப்படிதான். ராமானுஜரையும் கொலை பண்ண வந்தாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி எவ்வளோ ட்ரையல்ஸ் எவ்வளோ ஃபேஸ் பண்ணார். எல்லா ஆச்சாரியர்களும் இப்படிதான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்கள ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க பகவானுடைய சேவைக்காக. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ் சுபமலர் மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி இந்த பரமாத்மா பலதேவரின் விரிவங்கமாகும். அது எனக்கு சரியா புரியல. பலதேவர் தான், அதாவது பலராமருடைய விரிவங்கம் தான் பரமாத்மா. நம்ம இதயத்துல இருக்கிற பரமாத்மா அதாவது பகவானுடைய விரிவங்கங்களை பத்தி நம்ம வந்து முதல் காண்டத்துல 3வது அத்தியாயத்துல படிச்சோம். கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் அப்படிங்கிற அத்தியாயத்துல நம்ம படிச்சோம். முதல்ல கிருஷ்ணர், அதாவது இது எப்படி எடுத்துக்கூடாது, இப்ப கிருஷ்ணர் இருந்தார், இவர்டேந்து இவர் வந்தார் அப்படிதான் வித்தின் செகண்ட் எல்லாமே வந்து ஆகுது. ஆனா நமக்கு சாஸ்திரங்கள் நமக்கு புரியறதுக்காக இதெல்லாம் கிளியரா கொடுக்குறாங்க. கிருஷ்ணர்டேந்து விரிவங்கம் பலராமர்டேந்து சங்கர்ஷனர், அந்த சங்கர்ஷனர்டேந்து இன்னொரு சங்கர்ஷனர், அவர்டேந்து தான் 3 புருஷ அவதாரங்கள். கர்ப்பதகசாயி விஷ்ணு, காரணதகசாயி விஷ்ணு, க்ஷீரதகசாயி விஷ்ணு வர்றாங்க. இந்த க்ஷீரதகசாயி விஷ்ணு தான் எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கு. அதனால பலராமருடைய விரிவங்கம் தான் எல்லாரும். பலராமர் தான் ஆதி குரு. பலராமருடைய விரிவங்கங்கள் தான் எல்லா அவதாரங்களும். பரமாத்மாவும் அவருடைய விரிவங்கம் தான். சரியா? இதெல்லாம் நம்ம அந்த கான்செப்டா அப்படியே எடுத்துக்கணும். இதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஆராய்ச்சி பண்ணி இதை புரிஞ்சுக்க முடியாது. we should take it as a concept. ரொம்ப நீங்க சொல்றாரு இல்லையா, நீ வந்து பெரிய அறிவை வச்சு நீ பௌதிக விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கலாம். இந்த பொருள் தான் முன்னாடி பொருள் படிச்சோம். சோ நீ மெட்டீரியல் விஷயத்த நீ என்ன பண்ணலாம், நீ வந்து உன்னோட மைண்டை கான்டெம்ப்ளேட் பண்ணி நீ அதுல இருந்து அதை புரிஞ்சுக்கலாம். பட் ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மீக குரு என்ன சொல்றாரோ அதை நீ அப்படியே வந்து என்ன பண்ணணும், அந்த மருத்துவத்துறை புக்ஸ் எல்லாம் வெளியில வாங்கி படிக்கலாம். அது இல்ல. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் அந்த பொருளை ஆரம்பத்துல நீங்க பாருங்களேன், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் இருந்தாலும் இப்போ வந்து அது நமக்கு தேவையா இருக்கு. அதாவது இங்க சொல்றாரு பாருங்க, அவரோக பந்தா உண்மையான சீட பரம்பரையின் மூலமாக உன்னத அறிவை பெறுவதற்குரிய வழி என்பது இதன் பொருளாகும். பௌதிக அறிவில் முன்னேற்ற சுய ஆற்றலும் ஆய்ந்தறியும் திறமையும் தேவை. ஆனால் ஆன்மீக அறிவை பொறுத்தவரை எல்லா முன்னேற்றங்களும் ஏறக்குறைய ஆன்மீக குருவின் கருணையை பொறுத்தே இருக்கின்றன. ஆன்மீக குரு சீடனும் திருப்தி அடைய வேண்டும். அப்போதுதான் ஆன்மீக விஞ்ஞானத்தை பயிலும் சாதகனின் முன்னிலையில் அறிவு தானாக உதயமாகும். ஸோ நம்ம இந்த கான்செப்டா நம்ம எடுத்துக்கணும். பிரபுபா சொல்றாரு, நமக்கு இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண முடியாது, இது எப்படி இருக்கும், கிருஷ்ணர் எப்படி வந்து பலராமர் ஆகிறார், பலராமர்ல இருந்து எப்படி சங்கர் அப்படிங்கறத நம்ம வந்து கான்டெம்ப்ளேட் பண்ண முடியாது. we should take it as a concept. ஓகே மாதாஜி. ஓகே, thank you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணணும் மாதாஜி. திலகவதி நேத்து ஜாயின் பண்ணல மாதாஜி. உங்க திருமுகத்தை காட்டுவீங்களா? வரவே. ஓகே. சோ நம்ம திலகவதி மாதாஜி அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, எங்க எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி வச்சிடணும். பார்ட்டி வச்சு அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாலியா வந்து பர்த்டே பார்ட்டில பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எனிவே நம்ம ஆன்லைன்ல இருக்கிறதுனால அவங்க பார்ட்டி கொடுத்துதான் நம்ம ஏத்துக்குவோம். ரொம்ப சந்தோஷமா மாதாஜிக்காக நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே.
ஹரே கிருஷ்ணா. ஹாப்பி பர்த்டே திலகவதி மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வாழ்த்துக்கள் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பிறந்த ஹரே நாள் கிருஷ்ணா. வாழ்த்துக்கள். கிருஷ்ணா கான்சியஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வாழ்த்துக்கள் மாதாஜி. ஸோ ஆன்லைன் தேங்க்யூ. நம்ம வந்து எல்லாரும் பார்ட்டி அதுக்கப்புறம் பிரசாதம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நம்ம வந்து இப்படி படிச்சுட்டே இருக்கோம். எனக்கு தெரியாது, கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் மீட் பண்ண போகிறோம். ஒரு நாள் கிராண்ட் பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் நம்ம. சரியா? சரிங்க மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே சொல்லுங்க. கிருஷ்ணா மாதாஜி. சுகதேவ கோஸ்வாமியோட குருனா அவரு பிறவிலே முக்தி பெற்ற ஆத்மாவா இருந்தாரு. அவர் சுயமாகவே கிரகித்த அதாவது பௌதிகவாதிகள் மீதுள்ள பெருங்கருணையால் வேத அறிவின் சாரமாகிய இந்த மிக ரகசியமான புராணத்தை சுயமாக கிரகித்து அனுபவித்த பின் பேசினார். அப்ப இவருக்கு ஆன்மீக குருன்றவங்க கிடையாதா அப்புறம் மாதாஜி? இப்பதானே படிச்சோம், வியாசர்கிட்ட தானே கேட்டேன். நீங்க பாருங்க எப்படி பாகம் வந்தது நமக்கு, எப்படி பாகம் வந்தது பாருங்க. முதல்ல வியாசர் ரொம்ப கவலையா இருந்தார் இல்லையா? நான் அவதாரம் எடுத்த நோக்கமே எனக்கு நிறைவேறாத மாதிரி இருக்கே. நான் வந்து வேதங்கள் எல்லாம் வந்து எழுத்து வடிவில் கொண்டு வந்துட்டேன், உபநிஷதங்கள்லாம் எழுதிட்டேன், மகாபாரதமும் எழுதிட்டேன், ராமாயணம் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு என்ன இல்லை, அந்த திருப்தி இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தார். அப்போ நாரதர் அங்க வந்தார். ஞாபகம் வருதா? நாரதர் வந்து அவர் உபதேசம் பண்ணார். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, ஏற்கனவே பைத்தியம் பிடிச்ச அலங்கிட்டு இருக்காங்க, நீ அந்த பைத்தியத்தை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கி விட்ட. வேதங்கள்ங்கிற பேர்ல கர்மகாண்ட பகுதிகளையே சொல்லி சொல்லி எல்லாரையும் நீ வந்து குழப்பி விட்ட. அதனால என்ன பண்ணணும், நேரடியா பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்லாம் நிறைய ஸ்லோகங்கள். நீங்க வியாச நாரத சம்வாதம் திரும்ப எடுத்து படிச்சீங்க. அதுதான் நான் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா 19 பேர் தயாராகணுமே, அதனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த வியாச நாரத சம்வாதத்தை திரும்ப எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ வியாசர் நாரதருடைய உபதேசங்களை உட்காந்து மெடிடேட் பண்றார். மெடிடேட் பண்ணும்போது பகவானையும் பார்க்கிறார், அவருடைய மாயையை பார்க்கிறார், இந்த பௌதிக உலகத்தை பார்க்கிறார். அதெல்லாம் பார்த்து பகவானுடைய லீலைகளை நேரா பார்த்து அதுக்கப்புறம் பாகவதத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ அவர் சுயமா கிரகிக்கிறார். நாரதர் சொன்னதை அவர் கிரகிச்சு அவர் மெடிடேட் பண்ணி அவர் எழுதினார். அவர் எழுதினதுக்கு அப்புறம் அவர் பையனான சுகதேவ கோஸ்வாமிக்கு சொல்லி கொடுக்குறார். அதை கேட்டதுக்கு அப்புறம் இவரும் என்ன பண்றார், கிரகிக்கிறார். இப்ப நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம், நம்ம உள்ளுக்குள்ள கிரகிக்கிறோமா இல்லையா? அதனால சுயமா அப்ப நம்ம இப்ப எடுத்து சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணம் டக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? இப்ப பிரபுபாதர் உதாரணம் கொடுத்திருக்காரு, நம்மளும் இப்ப திடீர்னு ஒரு செல்போன் உதாரணம் சொல்றோம் அப்படின்னா நமக்கு அந்த கிரகிப்பு இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு உதாரணத்தை நம்மளால கொடுக்க முடியும். செல்ஃபா நம்ம எந்த அளவுக்கு கிரகிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அந்த மாதிரி இவர் வந்து ஃபுல்லா கிரகிச்சிருக்கார் சுகதேவ கோஸ்வாமி. வியாசர் சொன்னதை ஃபுல்லா அவர் வந்து ஏத்துக்கிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் கிரகிக்கிறாருன்னா என்ன அர்த்தம், புரிஞ்சிருக்கார். ஃபுல்லா அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ பரீட்சித் மகாராஜருக்கு சொல்ல போறார். மாதாஜி எனக்கு ஒரு டவுட் மாதாஜி. இப்ப அந்த அவரு சொல்றாருல பாகவதம், ஏன் வியாசர் அவரோட அப்பா அங்க இருக்காங்க மாதாஜி, அப்ப இவரு வந்து பரீட்சித் மகாராஜ் சொல்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா மாதாஜி? அதான் நம்ம பார்த்தோமே, அங்க எல்லாருமே இருக்காங்களே. நாரதர் இருக்காரு, நாரதர் இருக்கார், இவரே வியாசரே இருக்கார். ஆனாலும் எல்லாரும் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க, சுகதேவ கோஸ்வாமியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்லி கொடுத்துருக்கலாம், சொல்லி கொடுத்தவரை விட இவருடைய கிரகிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமா இருக்கிறதுனால ஏகமனதா எல்லாரும் சுகதேவ கோஸ்வாமியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம் எல்லாம் இருக்கு. வியாசருக்கு பாகவதம் தெரியாதான், நாரதருக்கு பாகவதம் தெரியாதான், யாருக்கு பாகவதம் தெரியுமா, சுகதேவ கோஸ்வாமி மட்டும்தான் பாகவதம் அப்படின்னு கேட்டுட்டே இருந்திருக்காரு அதுக்கு. அதனால இந்த மாதிரியே ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸோ அதனால அவருடைய அந்த கிரகிப்பு தன்மை, அவர் புரிஞ்ச தன்மை, அவர் அதை பயிற்சி பண்ணியிருக்கிறது எல்லாம் சேர்த்து, இது யாரையும் குறைச்சலா சொல்றது இல்லை, வியாசரையோ நாரதையோ குறைக்கிறது இல்லை. பட் இந்த கம்பேரிசன்ல ஹெல்த்தியான கம்பேரிசன், அவங்களே உட்காந்து கேட்குறாங்க. ஸோ காரணம் வந்து அவருடைய அந்த உன்னதமான நிலை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏற்கனவே இந்த கம்பேரிசன் நம்ம பார்த்தோம்.
அந்த பொண்ணுங்க குளிச்சிட்டு இருக்கும்போது 2 பேரும் கிராஸ் பண்றாங்க, அப்பா பையன் 2 பேரும் கிராஸ் பண்றாங்க. அப்போ அந்த பெண்கள் 4வதுல வந்தது மாதாஜி. யார் பதில் சொன்னீங்க? ஓகே. சோ அப்ப வியாசர் போகும்போது அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய ஆடைகளை வந்து மூடிட்டாங்க, ஆடைகளால தங்க உடங்க மூடிட்டாங்க. சுகதேவ கோஸ்வாமி போகும்போது என்ன பண்ணல, அவங்க ஒண்ணும் கண்டுக்கல, கேர் பண்ணிக்கல. வியாசர் கேக்குறார், நானும் கிழவன், என் பையன் 16 வயசு பையன், இளைஞன், நான் வயசானவன், என்ன பார்த்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களை வந்து மூடிக்கிறீங்க, ஆடையால மறைச்சிக்கிறீங்க, ஆனா என் பையன் இளைஞன், அவன் கிராஸ் பண்ணும்போது நீங்க எல்லாம் சும்மா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்கள் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஆண் பெண் வேறுபாடெல்லாம் தெரியும், ஆனா உங்க பையன் தெரியாது, அவர் எல்லாத்தையும் தாண்டின அந்த உன்னத நிலையில இருக்கார் அப்படின்னு அந்த பெண்கள். அதனால சுகதேவ கோஸ்வாமியுடைய நிலைமை ரொம்ப உயர்ந்த நிலையா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து எல்லாருமே கேட்கிறாங்க. சரியா? உங்க பேர் என்ன மாதாஜி? பேர் லக்ஷ்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா மாதாஜி? சுகதேவ கோஸ்வாமி வந்து பேரட் தானே ஆக்சுவலி? நீங்க நேத்து கிளாஸ்ல இருக்கியா? நேத்து முந்தான கிளாஸ்ல நீங்க வரலையா? வந்தேனே. அப்போ நீங்க என்ன இல்ல இந்த இதுல இல்ல அவங்க வந்து அந்த 12 வருஷம் முனிவர் அவங்க ஒய்ஃப் கர்ப்பத்துல இருப்பாங்கல்ல, ஆக்சுவலி அவர் வந்து ஒரு previously he was a parrot இல்லையா? ராதாராணிஸ் parrot தானே? அது ஓகே, previously he was a parrot. பட் இப்போ வந்து சுகதேவ கோஸ்வாமியுடைய அங்க அழகெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருந்தது. சுக அப்படின்னா, நான் அன்னைக்கே சொன்னேன், சுக அப்படின்னா சமஸ்கிருதத்துல ஒரு அர்த்தம், கிளி அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. அவங்க ராதாராணி கிட்ட இருந்தே அவங்க கேட்டதுனால ப்ரீவியஸ்லி, அதனால அவங்களுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப நல்லா தெரியும்னு. எஸ், இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு என்ன 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 சொல்ல முடியாது, அத்தாரிட்டேட்டிவா நம்ம, நீங்க இதை யார்கிட்ட கேட்டீங்க, இதுக்கான ஸ்லோகம் உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. சோ அதனால சுகதேவோட பர்த் வந்து சொல்லும் போது அப்படி சொன்னாங்க. அவர் பறந்து வந்து கேட்கும் போது சிவபெருமான் பார்வதி கூட அந்த கதைக்கு ஆதாரம் என்ன, அந்த கதைக்கான இது வந்து இஸ்கான்ல வந்து ஒரு ஒரு சொல்லப்படுது. பட் இதுக்கான அந்த எந்த ஸ்லோகத்துல, எதுல, எந்த எந்த புராணத்துல, எத்தனையாவது ஸ்லோகம் யாருக்கும் தெரியாது. இல்ல எனக்கும் தெரியாது. ஆனா ஒருத்தர் எல்லாம் போறது இல்ல. ஓகே, அதனால நம்ம அந்த அந்த டீடைல்ஸ்க்குள்ள நம்ம போறது இல்ல. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு அத்தாரிட்டேட்டிவா நம்ம வந்து பேசணும். அத்தாரிட்டி இல்லாம, ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை ஏத்துக்கலாம். பட் பிரபுபாதர் ரொம்ப எங்கேயும் அந்த மாதிரி எங்கேயுமே சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது. அதனால நான் அதுக்குள்ள போறது கிடையாது. அவ்வளவுதான் என்னோட ஸ்டாண்ட். ஓகே, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஓகே, இப்போ முடிச்சுக்கலாமா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வஞ்சா கல்பத்தருபெஸ்ச கிருபா சிந்துபியே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எண்டு கொடுத்துறேன்.